பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்படிப்பட்டவன் யார்? நானே வழி என்று கூறிய இயேசு கிறிஸ்து இங்கே நானே வாசல் என கூறுகிறார். வழியும் அவர், அந்த வழியை கடந்து சென்று நாம் அடையும் வாசலும் அவராயிருக்க, அந்த வாசலை திறந்து நாம் எதற்குள் உட்பிரவேசிக்கின்றோம்? நீதிமொழிகளின்படி நீதிமான்கள் உட்பிரவேசிக்கின்ற ஒரு ஸ்தலம் உண்டு. அது கர்த்தருடைய நாமம். நீதிமான்கள் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருக்கிறார்கள் என காண்கிறோம். இப்படியாய் இயேசு கிறிஸ்து வழியாய் வாசலாய் நான் உட்பிரவேசிக்கும் ஸ்தலமாய் இருக்கிறபடியினால் அத்தகைய மேன்மையான ஒரு வழிநடத்தலுக்குள்ளே நம்மை அழைத்து செல்லுகிற, நமக்கு வழிகாட்டுகிற ஒரு நல்ல மேய்ப்பராய் அவர் இருக்க, அவ்வழியிலே கடந்து சென்று அந்த வாசலுக்குள் நுழைந்து அவரிலே தங்கி தாபரிக்கும் நீதிமான்கள் நல்ல மேய்ச்சலை தான் கண்டடைகிறார்கள். மோசேயை குறித்து சொல்லுகிற பொழுது, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என கர்த்தர் கூறுகிறார். அப்படியென்றால் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் கடந்து சென்று அவன் அவருக்குள் நுழைந்து எல்லா அறைகளுக்குள்ளும் எங்கும் பிரவேசித்து மேய்ச்சலை கண்டடைந்திருக்கிறான் என்பதை நாம் அறியலாம். நாமும் அத்தகைய நல்ல மேய்ப்பனின் வழி நடப்போம். உள்ளும் புறமுமாய் சென்று உச்சிதமான மேய்ச்சலை கண்டடைவோம். அவர் அண்டை தங்கி அகமகிழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்வோம். God bless you abundantly.